அந்த எந்தெந்த சயின்டிஸ்ட் எப்படி உருவாக்குறாங்க, பிக் பேங் தியரி எப்படி ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ற கான்செப்ட். ஐயா டெக்னிக்கா 2-3 விஷயத்துல சொன்னாரு. கங்காரு பத்தி சொல்லிட்டே இருந்தாரு. கங்காரு பத்தி பதில் சொல்ல மறந்துட்ட மன்னிக்கும். மார்சுபியல்ஸ்னா அதோட மேமல்ல இந்த ஒரு வகை. மேமல் வகைனா இப்ப நம்ம ஊரு குழந்தை ஒண்ணு பிறந்துச்சுன்னா 6 மாசம் 8 மாசத்துல 9 மாசத்துல நடக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. நின்னோட பாப்பா 1.5 வயசு 2 வயசுல ஸ்டெப்ஸ் எடுத்து ஆரம்பிக்கும். கங்காரு அதாவது மார்சுபியல்ஸோட டிக்ளைன் பாத்தீங்கன்னா ஸ்டெப்பிங் ஆஃப் தி ஃபார்வர்ட் ஜம்பிங் பவர்னால அதுக்கான சக்தி இல்ல. அதை அடாப்ட் பண்றதுக்காக திருப்பி சொல்றேன், நேச்சுரல் செலக்ஷன் அடாப்ட் பண்றதுக்காக மார்சுபியல்ஸ் என்ற குரூப் ஆஃப் அனிமல்ஸ் வந்து பை, அதாவது பை இல்லாது அதை வந்து யூட்ரஸ். இப்ப நம்ம அம்மா வந்து வயிற்றுல வந்து ஒரு யூட்ரஸ் வச்சிருக்கோம் தெரியுமா, குழந்தை உள்ள யூட்ரஸ் வச்சிருக்கு பாத்தீங்க. யூட்ரஸ் வந்து பாப்பா கிட்ட 9 மாசம் இருக்கு. நீ அப்புறம் ஏன் வந்து சுருக்கு பை, ஏன் யூட்ரஸ் தலையில இல்ல சுருக்கு பை மாதிரி வெளியில இருக்குன்னு கேட்க கூடாது. அம்மாவோட உறுப்புல வயிற்றுல யூட்ரஸ் வந்து 9 மாசம் யூட்ரஸோட ஃபெசிலிட்டி எக்ஸ்டெண்டட் யூட்ரஸ் மாதிரி தான் மார்சுபியலுக்கு உள்ள ப்ரொவிஷன். அந்த பாப்பாவோட இண்டிபெண்டன்ட் சர்வைவல் ஆனக்கு அப்புறம் தான் அந்த குழந்தை அந்த கங்காரு வந்து சின்ன கங்காரு விழும். மார்சுபியல்ஸ்ல பல வகையான மார்சுபியல்ஸ் இருந்தது. கிட்டத்தட்ட 1100 ஸ்பீசிஸ் மார்சுபியல்ஸ் இருந்தது. எங்க இருந்ததுன்னா ஆஸ்திரேலியன், நியூசிலாந்து உள்ள கிராஸ்லாண்ட்ஸ் இருந்தது. இப்ப இருக்கிற இயற்கை சூழலுக்கு வித்ஸ்டாண்ட் பண்ற கெப்பாசிட்டியான மார்சுபியல் கங்காரு. அந்த பழைய மார்சுபியல் ஆர்மரெட்டிலோன்னு ஒரு மார்சுபியல் இருந்துதான் இருக்கு. இப்ப கங்காரு என்ற மார்சுபியல் எக்ஸிஸ்ட் இருக்கு. இது வந்து சுருக்கு பை வச்சுட்டு மேல தூக்கிற ஒரு கான்செப்ட் நமக்கு தேவையில்லை. நம்ம அழகா 9 மாசம் பாப்பா வயிற்றுல இருக்கும். பிறகு 6 மாசம் வரைக்கும் பாப்பா ஃபீட் பண்ணும், நிமிர்ந்து உட்காரும். 9 மாசத்துல இருந்து 12 மாசம் தான் பாப்பா நடக்க ஆரம்பிக்கும். நமக்கு பாப்பாவோட சுருக்கு பையில இருக்கணும்னு அதாவது மனித இனத்துக்கு அவசியம் கிடையாது. 1 2 ஐயா சொன்னாரு சிங்குலாரிட்டி, பிக் பேங் தியரியோட சிங்குலாரிட்டி, பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம் அழகா அவரு வே ஆஃப் திங்கிங்ல ஐயா வந்து அவரு தகுந்த சாகதமான முறையில உங்களுக்கு வழிபடுத்தாரு. தயவுசெய்து பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம் முழுமையா நீங்க படிங்க. ரொம்ப எளிமையான புக், முழுமையா 3 தடவை படிச்ச நான் சொல்றேன். ஸ்டீஃபன் ஹாக்கிங் கிளியரா சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பிக் பேங் தியரியை உருவாக்குறதுக்கான இன்டெலெக்ட் டிசைன் உள்ள பீயிங் லைக் ஒரு சூப்பர் நேச்சுரல் பீயிங் எக்ஸிஸ்டன்டா இருக்கிறது ஒரு விவாதமா தான் வைக்கிறா தவிர ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுக்கல. அவர் விவாதமான வெச்ச முறையை ஐயா உங்களுக்கு ஸ்டேட்மெண்டா சொல்லியிருக்காரு. அவர் கடைசி ஒரு 30 பேஜஸ் ஒரு 40 பேஜஸ் உள்ள ஆர்குமெண்ட்ஸ் நீங்க சொன்னாரு, ஆர்குமெண்ட்ஸ் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அதோட நிறுத்திட்டாரு. என்ன ஆர்குமெண்ட்ஸ் வச்சாரு உங்ககிட்ட சொல்லிருக்கணும். அதான் சொல்றேன், ஒரு ஆர்குமெண்ட் வந்து சயின்டிபிக் தியரிஸ் தான் அவங்க தன்னிச்சையா உள்ள பேசிஸ்ல உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்றது கிடையாது. என்ன கவுண்டர் ஆர்குமெண்ட் ஸ்டீஃபன் ஹாக்கிங் கடைசி 40 பேஜஸ் வச்சிருக்காருன்னு இந்த மேடர் சொல்லிருக்கணும். நான் சொல்றேன் பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம்ல தயவுசெய்து லாஸ்ட் 40 பேஜஸ்ல இன்டெலெக்ட் டிசைன் டெவலப் பண்றதுக்கான சாத்திய கூறுகள் இல்லன்னு ஸ்டீஃபன் ஹாக்கிங் முறை சொல்லியிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு அழகா, இது ஒரு தியரி இன்னும் இப்ப எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியல, இந்த இன்டெலிஜென்ஸ் எப்படி டெவலப் ஆயிருக்கும் கொஸ்டின் மார்க் தான் விடுறாரு. அது சயின்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணும், சயின்ஸ் அட்வான்ஸ் பண்ணும் என்று தெளிவோட முடிப்பாரு. அந்த அட்வான்ஸ்மெண்ட் வர வரைக்கும் நீங்க சூப்பர் நேச்சுரல் பவர் கடவுள் தான் நீங்க சொல்லணும்னு நீங்க தெரிஞ்சிக்க கூடாது. நாங்க சொல்லி பயனற்றது எங்க நேரத்துக்கு வீணடிக்கிறேன். நீங்க வந்து இங்க ஜட்ஜா இல்லைங்க, நீங்களோட வேலை பண்ற கவுண்ட் ஆர்குமெண்ட்ல டிபேட்டரா தான் இருக்கீங்க. நீங்க வந்து சொல்யூஷன்ஸ் டெரைவ் பண்ண போகாது, பாக்குற மக்கள் தான் சொல்யூஷன்ஸ் டெரைவ் பண்ணணும். நீங்க வந்து ஒரே இதுதான் பகுத்தறிவா, இதான் பகுத்தறிவா, இதான் பகுத்தறிவு டெரைவேஷனா நீங்க கேட்டுருக்கீங்க. அறிவுக்கு ஆய்வு உட்பட்டது பகுத்தறிவு. சார்லஸ் டார்வினோட தியரி பத்தி ஐயா படம் போட்டு காமிச்சாரு. சார்லஸ் டார்வின் தியரி பத்தி ஐயா படம் போட்ட போது உங்களுக்கு தெரியணும், ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் எழுதும் போது சார்லஸ் டார்வின் 1987 எழுதி முடிச்சார். பிறகு 20 வருஷம் வெயிட் பண்ணார். 20 வருஷம். ஏன்னா சார்லஸ் டார்வின் ஒரு பயந்த சுபாவம், சர்ச்சை மதிக்கிறாரு. அவங்க அப்பா வந்து எவல்யூஷனரி சொன்னாரு, அவங்க தாத்தா அவங்க அப்பா எவல்யூஷன் ஒரு ஜுவாலஜிஸ்ட். பையனை ஃபர்ஸ்ட் மெடிக்கல் காலேஜ் சேர்த்தாரு. மெடிக்கல் காலேஜ் பணம் கிளர்ஜி மேன் ஆகி பிறகு HMS கப்பல்ல போயிட்டு கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆய்வு பண்ணி 1987 ரிட்டர்ன் வந்து 20 வருஷம் கழிச்சு தான் ரிலீஸ் பண்றாரு. ஏன் ரிலீஸ் பண்றாருன்னா, டார்வின் இங்க ரிலீஸ் பண்ணும் போது லினாயஸ் ஆஸ்திரேலியா உன்னத்த டார்வின் தியரியை திருப்பி அவர் சொல்றாரு. 2 பேரும் கம்பைன் பிரசன்டேஷனா வருது. சார்லஸ் டார்வின் லினாயஸ் கம்பைன் பிரசன்டேஷன் தான் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ். இது 30 வருடங்களாக மாபெரும் ஆய்வு நடக்குது உலகம் ஃபுல்லா இந்த மாதிரி உயிர்களின் தோற்றம். ஏன்னா மாபெரும் பரபரப்பு. ஏன்னா அப்பத்துல இருந்து 7 நாளுக்கு இறைவன் உருவாக்கிட்டான் சர்ச் வந்து அடம் பிடிக்குது, எப்படியாவது டார்வின் தியரி முடக்கணும்னு ட்ரை பண்ணுது. அதுக்கு கவுண்டர் ஆர்குமெண்ட்ஸ் வந்து இதை கவுண்டர் ஆர்குமெண்ட்ஸ் வருது. இவர் சொன்ன லமார்க்கா இருக்கட்டும், இவர் சொன்ன ஹெக்டெல்லா இருக்கட்டும், எப்படியா இந்த தியரி ப்ரூவ் பண்ணாத டெஸ்பரேஷன்ல பல வகையான நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இவர் அந்த ஃபிளாப்பான தியரிஸ் மட்டும் ஹைலைட் பண்ணி இது ஃபிளாப்னு அந்த தியரி சொல்ல முடியாது. இப்ப வந்து ஒரு மலேரியா மாத்திரை கொடுக்குறேன், ரெசிஸ்டன்ட் கேசஸ் கேட்காது. யாரும் மலேரியா மாத்திரைக்கு அந்த மாத்திரையை கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது.
அதாவது அப்ப நெகட்டிவா ஆன உள்ள இன்சிடென்ட்ஸ ஹைலைட் பண்ணி ஆம்பிளிஃபை பண்ற காட்டுறது டார்வின் தியரி. இப்பயும் சொல்றேன், இப்ப இருக்க 2009 20ஆம் நூற்றாண்டுல ஜெனடிக் அனாலிசிஸ்ல ப்ரூவ் பண்ணது. டார்வின் தியரி ஒரு உதாசனப்படுத்துற மாதிரி அழகா ஐயா வந்து சொல்லிடுறாரு, இதெல்லாம் ஒரு பொய் பித்தலாட்டம் அப்படின்னு. பொய் பித்தலாட்டம் சொல்றதுக்கு மாற்று கருத்து என்ன வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டா ஒரு கேள்வி இருக்கு. இப்ப வந்து ஒரு நோய் இருக்கு உங்களுக்கு, அந்த நோயை குணப்படுத்த நான் மருந்து தான் கொடுக்க முடியும், நான் இன்னொரு நோயை கொடுக்க முடியாது. நீங்க சொல்ற அப்படிதான், இதுக்கு என்ன இது சூப்பர் நேச்சுரல் தியரி தான் அப்படி சொல்லிட்டு போயிடுங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, விட முடியாது. டார்வினிசம் வந்து ப்ரூவ் ஆன கான்செப்ட், திருப்பி ப்ரூவ் ஆன கான்செப்ட். எங்க உலக அரங்கல்ல எனி பயாலஜிஸ்ட் கிட்ட சொல்லுங்க, அவர் ப்ரூவ் ஆன கான்செப்ட் அப்புறம் தான் இப்ப இருக்கிற எல்லா பாட நூல்களையும், உலகத்தில் இருக்கிற எல்லா பாடல்களையும் எவல்யூஷன் பயாலஜி பாடமாக சேர்க்கப்பட்டிருக்கு. எல்லா பாடநூலையும் படிக்கலாம், மெடிசன் பாடநூல்களை படிக்கலாம், உங்களோட சயின்ஸ் டெக்ஸ்ட் புக்ஸ் படிக்கலாம். ஏதோ அறிவியல் பாடப்புத்தகத்தை படிக்கலான்றாங்க, அறிவியல் பாடப்புத்தகத்தை நாங்க படிக்க முடியாது. எங்க படிக்க முடியும்? நாங்க ஏதோ அறிவியல் பாடப்புத்தகத்தை சொல்லிக்கலாம், நீங்க சொல்லலாம், எங்க சொல்ல முடியும்? இதெல்லாம் சொல்ல முடியும். திருப்பி எக்ஸிஸ்டன்ட் ஆஃப் சூப்பர் நேச்சுரல் பவர் பத்தி ஐயா திருப்பி சொன்னாரு. சூரியன் இருக்கு, சூரியன் வந்து ஆய்வு பண்ண முடியும். ஆமா, சூரியன் ஆய்வு பண்ண முடியும். 12,000 டிகிரி செல்சியஸ் உள்ள சூரியன் அவுட்டர் கோர், இன்னும் மேட்டர்ல 6000 டிகிரி செல்சியஸ். அது ஹீலியம் கேசஸ் எக்ஸசிவா இருக்கு, ஹைட்ரஜன் கேசஸ் எக்ஸசிவா இருக்கு. சன் அனலைஸ் பண்ண முடியும் என்னால. இப்ப சன் எவ்வளவு டெம்பரேச்சர் ஆஃப் டிகிரி செல்சியஸ் எக்ஸ்பாண்ட் ஆயிட்டு வருதா, அது கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்குன்னு அசஸ் பண்ண முடியும். சூரியன் ஆய்வு பண்ணி கடவுளை ஆய்வு பண்ண முடியுமா? கடவுள் ஒரு பொருளா, ஒரு பார்ட்டிகுலர் மேட்டரா, ஒரு வேவா, ஒரு ஒளியா, அந்த ஒளி இருந்தா ஒரு அனாலிசிஸ் என்ன அப்படின்னு ஐயா தான் சொன்னாரு. ஒரு கடவுள் வந்தா கூட நீங்க நாங்க ஒத்துக்க கூடாது, ஆராய்ச்சி சிந்திச்சு அது கடவுளான்னு நீங்க நிரூபிக்கணும் ஐயா சொன்னாரோ வாயாலே. ஆமாயா, அதுதான் நாங்க சொல்றோம். அந்த சூப்பர் நேச்சுரல் பவரை நாங்க சிந்தனைக்கு உட்பட்ட அந்த சூப்பர் நேச்சுரல் பவரை ஆராய்ச்சி செய்வீங்க. அந்த பவர் எங்க எக்ஸிஸ்ட் இருக்குன்னு சொல்லுங்க. அந்த சூப்பர் நேச்சுரல் பவரோட பார்ட்டிகுலர் மேட்டர் என்னன்னு சொல்லுங்க, அதோட கண்டென்ட் என்ன சொல்லுங்க, அனலைஸ் என்னன்னு சொல்லுங்க. இல்லன்னு உள்ள வாக்குவாதங்கள் சொல்லிட்டு நீங்க ஏன் இல்லன்னு கேள்விக்கிறது, இருக்கு என்ற வாதத்தை நீங்க வச்சுட்டு அந்த அனாலிசிஸ் சொல்லுங்க. அந்த மாதிரி கவுண்டர் ஆர்குமெண்ட்ஸ் வச்சுட்டு நாங்க ரிப்ளை பண்ண முடியும். வேற மிஸ் பண்ண போறோம். லாஸ்ட் டைம் மிஸ் பண்ணும்போது இனம் பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. தமிழ் இனம் அதை பத்திலாம் ஒத்துக்கிறேன். நம்மள ஹோமோ சாப்பியன்ஸ் தான், ஹோமோ சாப்பியன்ஸ் அவ்வளவுதான். அதுவும் அந்த டெபினிஷன் பிரகாரம் ஸ்பீசிஸ் நேம் சாப்பியன்ஸ், ஜீனஸ் நேம் ஹோமோ. இதுல வந்து பாகுபாடுகள் மொழியின் அடிப்படையில, நிறத்தின் அடிப்படையில பல பாடுகள் மனுஷனால உருவாக்கப்பட்டதுதான். அப்படி பார்த்தா மதத்தினால் உருவாக்க பாகுபாடும் மனுஷனால் உருவாக்கப்பட்டதுதான் ஐயா வந்து தெளிவா சொல்றாரு. அதான் பக்கம் தெரியும். வெறும் மொழியின் அடிப்படையில நீங்க சொல்றது தப்புனா ஆமா தப்பு, அப்பனா மதத்தின் அடிப்படையில பிரிக்கிறது தப்பு. மனிதன் என்னமா, மனிதன் ஹோமோ சாப்பியன்ஸ் தான். அப்ப மதத்தின் அடிப்படையில ஒழிச்சிட்டீங்கன்னா எல்லாரும் ஒண்ணு சேருவோம், உங்களுக்கு இருக்கிற மதத்தை சாயத்துக்களை விளக்குவோம். வெறும் மனிதனாக 9 மாசத்துல பிறந்து வெளியே வர குழந்தையா நாங்க இருக்கிற போது அதே குழந்தையா நான் வெளியே வரேன், அதே குழந்தைய நீங்க வெளியே வரங்க. ஏன் சடங்கு, ஏன் சம்பிரதாயங்கள், ஏன் வந்து இந்த ஒரு அடையாளங்கள் வெளியே வருவோம், மனுஷனாக இருப்போம் என்ற அடையாளத்தை மென்மைப்படுத்துறதுக்கு ரொம்ப நன்றி. சொல்றாரு கிட்டத்தட்ட பிளாக் ஹோல் பிளாக் மேட்டர் எல்லாம் சொல்றாரு. தயவுசெய்து பிளாக் ஹோல் என்ன, பிளாக் மேட்டர் என்ன, பிக் ஹோல் தியரி என்ன ஆச்சு, வேக்யூம்ல இருந்து என்ன ஆச்சு, யூனிவர்ஸோட எக்ஸ்பான்ஷன் அட்ரிஷன் என்னன்னு அது ஒரு ஐயா வந்து தெளிவா ஒரு கிளாஸ் எடுத்தாரு அந்த விஷயத்துல. அதுக்கு எல்லாமே ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் தான் காரணம்னு ஐயா சொல்றது மட்டும்தான் நம்மளால ஏத்துக்க முடியல. ஏன்னா சூப்பர் நேச்சுரல் பவரையும் சிந்திச்சு அனலைஸ் பண்ணி சொன்னாங்கன்னா நாங்க ஏத்துக்கிறோம். எஸ் ஓகே. ஏதாவது கவுண்டர் ஆர்குமெண்ட்ஸ்? சாரி. அதாவது தோழர்களே, இன்னைக்கு வர ஆர்குமெண்ட்ல 2 மனநிறைவான சந்தோஷம் ஏற்பட்டது. இந்த முடிவுல கடவுள் இருக்கு அப்படின்னு சொல்ற இருக்கு, கடவுள் இல்லை சொல்ற பிரிவாகம் நீங்க 2 தரத்துல பார்க்கலாம். இவங்க நீங்க பகுத்தறிவு வட்டத்திலே இருந்து நீங்க சொல்றீங்க, நான் அதே மாதிரி நீங்க மதத்தின் வட்டத்தில இருந்து சொல்றீங்கன்னு நான் தெளிவா சொல்லிட்டு போலாம். ஒரு வட்டத்தில இருந்து சொல்ற கருத்துக்கள் மனுஷனோட சிந்தனை நீங்க வந்து எப்படி கருத்துக்களை உள்வாங்கிறது தான் தன்றோம். எந்த கூட்டமே இல்லாம இந்த கூட்டத்துல இவ்வளவு பேர் காலையில இருந்து இரவு வரைக்கும் இந்த இருக்க கவுண்டர் ஆர்குமெண்ட்ஸ் வச்சு பிளேஸ் பண்ணது, அதுக்கு கவுண்டர் ஆர்குமெண்ட்ஸ்
இவங்க பிளேஸ் பண்ணது, அது கவுண்டர் எவிடன்ஸ் நாங்க பிளேஸ் பண்றதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த மாதிரி பல கூட்டங்கள் அமைஞ்சாதான் உங்க மன நிறைவு மன தெளிவு மட்டும் இல்ல, மதத்தினால் உள்ள சடங்குகளையும் உடைத்தெறிறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். மதத்தினால்